முத்தழகு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்படியே வராரு பூமி. இருக்க எல்லா ஸ்க்ரீனையும் ஓப்பன் பண்றாரு. முத்தழகு வெளிச்சம் பட்டோனே அப்படியே எழுந்துக்கிறாங்க. மறுபடியும் நல்லா போத்திக்கிட்டு தூங்குறாங்க. "என்ன முத்தழகு எழுந்துருங்க டைம் ஆயிடுச்சு. வாங்க இங்க பாருங்க காஃபி வச்சிருக்கேன் எழுந்துருங்க." "என்னங்க எழுந்துக்க சொல்றீங்க? இன்னும் கொஞ்ச நேரம்." அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்றாங்க. இந்த முத்தழகு இப்படிலாம் பண்ண மாட்டாங்களே! காலையில எழுந்து சுறுசுறுப்பா வேலை செய்வாங்க. என்ன இப்படி படுத்துட்டு இருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேட்குறாங்க. "இல்லங்க வாக்கிங் கூப்பிடுறீங்க அதனால தான்." "நான் வாக்கிங் போயிட்டு வந்தோனே வீட்ல வேலை செஞ்சா ரொம்ப கஷ்டமா இருக்கும். காலெல்லாம் வலிக்கும். அதனால நான் வரலங்க." அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்றாங்க. "இங்க பாருங்க முத்தழகு வாக்கிங்னா இப்படிலாம் பேசக்கூடாது. கண்டிப்பா நீங்க வரணும்." அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்றாரு. "எழுந்துருங்கன்னு." அப்படியே எழுந்துக்கிறாங்க. "சரி போயிட்டு குளிச்சுட்டு வாங்க நம்ம போலாம் வாக்கிங்." அப்படின்னு சொல்றாங்க. "ஐயய்யோ! குளிக்கணுமா? நடக்கணுமா? ரொம்ப கஷ்டங்க." அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்லிட்டு இருக்காங்க. "அதெல்லாம் பேசக்கூடாது முத்தழகு. கண்டிப்பா நீங்க வாக்கிங் வரீங்க. சரிங்களா? எழுந்துருங்க சீக்கிரம் போங்க." அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங் கூட்டிட்டு போறாரு. "ஓகேவா முத்தழகு? இந்த ரோடு ஓகேவா? நல்லா இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பரவாயில்லங்க ரோடு நல்லா தான் இருக்கு. பள்ளம்லாம் எதுவுமே இல்ல." அப்படின்னு சொல்றாங்க. "சரி வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு கைய புடிச்சிட்டு வர்றாரு. "என்னங்க கையெல்லாம் புடிச்சிட்டு வரீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்றாங்க. "இதுல என்ன இருக்கு? என் பொண்டாட்டி நான் கைய புடிச்சு கூட்டிட்டு வரேன். நான் பாட்டு பாடுவேன், கவிதை பண்ணுவேன், என்ன வேணாலும் பேசுவேன். இதுல என்ன இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்றாரு. "என்னங்க நீங்க ஒழுங்கா தானே வந்தீங்க. ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஆப்போசிட்ல ஒரு அம்மா வராங்க. வந்த உடனே, "என்ன முத்தழகு எப்படி இருக்க? எத்தனாவது மாசம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இது 9வது மாசம்." "ஓ! அப்படியா? என்ன பூமி நல்லா பார்த்துக்கிறார் போல. கையெல்லாம் பிடிச்சு வாக்கிங் கூட்டிட்டு வராரு. இந்த மாரி ஒரு புருஷன் கிடைக்க நீ குடுத்து வச்சிருக்கணும். எல்லாருக்கும் இந்த மாரிலாம் அமையறதில்ல." அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அங்கருந்து போறாங்க. அப்படியே முத்தழகு ரொம்ப பாசமா பூமிய பார்க்கறாங்க. "என்ன முத்தழகு?" அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேட்கறாரு. "ஒண்ணும் இல்லங்க." அப்படின்னு சொல்லிட்டு கைய முத்தழகே பிடிக்கிறாங்க பூமியோடத கைய. புடிச்சுட்டு 2 பேருமே வாக்கிங் வராங்க. அஞ்சலி நல்லா சூப்பரா தூங்கிட்டு இருக்காங்க. அங்கருந்து அவங்க அம்மா வராங்க. "ஏய் அஞ்சலி எழுந்துரு டைம் என்ன ஆகுது? இன்னும் தூங்கிட்டு இருக்க." "ம்மா என்னம்மா இப்படி பண்ணிட்டு இருக்க? போம்மா இன்னும் கொஞ்ச நேரம் நான் தூங்கிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்றாங்க. "நீ வேற இந்த அபார்ஷன் பண்ற மருந்த குடுத்து வயிறெல்லாம் புண்ணாக்கி வச்சிருக்க. போம்மா இங்கேருந்து." அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்றாங்க. "இங்க பாரு அஞ்சலி ரொம்ப நடிக்காத. வயித்துக்குள்ள தான் பிரச்சனையாகும். வயித்துக்கு மேல இல்ல. புரியுதா? எழுந்துரு. அங்க என்ன நடக்குது தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க, "அம்மா நல்ல கனவு கண்டுகிட்டு இருக்கேன். வந்து எழுப்பி விட்றேன்ல." "என்ன கனவு கண்டுட்டு இருக்க? பூமியோட அப்படியே டூயட் பாடிட்டு இருக்கியா? அங்க போயிட்டு முத்தழகு அப்படியே வாக்கிங் கூட்டிட்டு போயிட்டான். நீ இங்க கனவுல வாழ்ந்துட்டு இரு." அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா சொல்றாங்க. "என்னம்மா என்னம்மா சொல்ற? வாக்கிங் தானம்மா போகட்டும் விடுமா. இதுல என்னம்மா இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்றாங்க. "ஆமா இப்படியே விட்டு விட்டு தான் நீ இப்படியே இருக்க. எங்கேயாவது பூமி மனசுல இடம் பிடிக்கணும் அப்படின்னு ஏதாவது உனக்கு எண்ணம் இருக்கா? முத்தழகு மாசமா இருக்கான்னு காலைல எழுந்து காஃபி எல்லாம் குடுத்து அவன் வாக்கிங் கூட்டிட்டு போறான். நீ இங்க படுத்துட்டு இருக்க. நீ கூட தானே மாசமா இருக்க. ஆனா உன்னை ஏதாவது கண்டுக்கிறானா அவன்? கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா? அவன் மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அத பண்ணு." அப்படின்னு சொல்றாங்க ரெஜினா. "அம்மா நீ மட்டும் என் கூட இருந்திருந்தன்னா இதுக்கு முன்னாடியே அந்த முத்தழக வீட்ட விட்டு வெளிய அனுப்பிட்டுருப்பேம்மா. இதோ ஒரு 2 நிமிஷம் எங்க போற? இதோ குளிச்சுட்டு வந்துடுறேம்மா." "ஐயோ கடவுளே!" அப்படின்னு ரெஜினா சொல்றாங்க. போயிட்டு குளிச்சுட்டு வராங்க. அங்கருந்து வாக்கிங் ஓடி வராங்க. "என்ன பூமி வரியா? சூப்பர்." அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா ஓடி வராங்க. அஞ்சலி ஓடி வரும்போது ஃபோன் பண்றாங்க அவங்க அம்மா ரெஜினா. "என்னம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க. "அங்க ஆப்போசிட்ல பூமி நடந்து வந்துட்டுருக்கா. நான் போயிட்டுருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் போயிடுவேன்." அப்படின்னு சொல்றாங்க. "என்ன பண்ணி வச்சிருக்க? கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா? எப்படி ஓடியிருக்க? உன் வயித்துல தலகாணி இல்ல. அது தெரியுமா உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா சொல்றாங்க. "ஐய்யய்யோ! ஆமாம்மா. நான் வர இதுல மறந்துட்டு வந்துட்டேன். ஐய்யய்யோ! என்ன பார்க்க போறான். பார்த்தா நான் மாட்டிப்பேன்." அப்படின்னு ஃபோன்லயே பேசிக்கிட்டே ஒரு கார் பின்னாடி வந்து ஒளியிறாங்க. ஐய்யய்யோ! கடவுளே! பூமிய நான் பார்த்துடவே கூடாது. பார்த்தா இன்னையோட என் கதை முடிஞ்சுது. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. 2 பேருமே நடந்து வராங்க. முத்தழகு, பூமி 2 பேருமே பேசிக்கிட்டு நடந்துட்டு வராங்க. அப்ப ரெஜினா சொல்றாங்க ஃபோன்ல, "பாத்தியா நீ பண்ற வேலை எல்லாமே நல்லா இருக்கா? மாட்னா என்ன ஆகும்? எதுக்காக இப்படி ஓடுன? கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்ல அஞ்சலி." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஃபோன கட் பண்ணிட்டாங்க. அப்படியே ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அங்கருந்து பூமி, முத்தழகு 2 பேருமே வராங்க. வந்தவுடனே அவரு கார பார்க்குறாரு. "என்னது ஏதோ ஒரு நிழல் தெரியிற மாதிரி இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு காரு கிட்ட வந்து அந்த கண்ணாடி அப்படியே உத்து உத்து பார்க்குறாரு. "என்னங்க பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன தெரியுது உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு கேட்குறாங்க. "இல்ல நல்லா உத்து பாரு. உள்ள தெரியுது பாரு." அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்றாரு. "என்னது?" அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகும் பார்க்குறாங்க. "அங்க ஒரு உருவம் தெரியுது பாரு." அப்படின்னு. "ஐய்யய்யோ! மாட்னோம் நாம. பூமி நம்மள பார்த்துட்டான். நம்ம கதை முடிஞ்சுது. இன்னியோட வீட்ட விட்டு அனுப்பிடுவான். நம்ம மாசமா இல்லன்றத கண்டுபிடிச்சுருவான்." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒளியிறாங்க அஞ்சலி. "நல்லா பாரு முத்தழகு." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனா இருக்காங்க அஞ்சலி. வீட்ல ரெஜினா யோசிக்கிறாங்க. இந்த அஞ்சலிய வச்சுட்டு ஒரு வேலை கூட செய்ய முடியாது. எல்லாத்துலயுமே கேர்லெஸ். கொஞ்சம் கூட யோசிக்கிறதே கிடையாது. இப்போ மாசமா இல்லன்னு தெரிஞ்சா என்ன நடக்கும்? இவ்ளோ நாள் எவ்ளோ கஷ்டப்பட்டு போராடி இந்த வீட்ல இருக்கோம். இந்த அஞ்சலி பண்ற வேலைக்கு அளவே கிடையாது. என்ன பண்ண போறான்னே தெரியல. மாட்டிக்கிட்டாளா? இல்ல எப்படி வருவான்னு சொல்லிட்டு ரெஜினா பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க.
ஐயோ! பூமி என்ன பாத்துறாத பூமி, தயவு செய்து என்ன பாத்துறாத! அப்டி சொல்லிட்டு அப்படியே ஒளியிறாங்க. உள்ள அப்படியே குனியிறாங்க. அப்படி எட்டி எட்டி பாத்துட்டு இருக்காரு பூமி. கடவுளே! என்ன பாத்துறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி யோசிக்கிறாங்க. முத்தழகு, பூமி 2 பேருமே எட்டி கார பாக்குறாங்க.